ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி உஷா சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீளமாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருக்கேன். கிளறின பிறகு 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம லெமனும் தயிரும் ஆட் பண்ணுறதுனால நம்ம தக்காளி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா புளிப்பு வந்துடும். நீங்கள் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஜெல்லாகிற வரைக்கும் நல்லா ஸ்லிம்மில் வச்சே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே விட்டுட்ட பிறகு கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நான் போட்டிருக்கேன். நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஸ்லிம்லேயே வச்சு கிளறிட்டே இருங்க. பார்த்தீங்களா, நல்லா பிரிஞ்சு வரும். சரிங்களா, நான் ஆல்ரெடி சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நான் கிளறி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நல்லா ஊறும். அதில் இந்த சிக்கனில் அந்த காரம், உப்பு, தயிர்லாம் இறங்கும், அதுக்காக. சரிங்களா, அதை நம்ம இப்போ நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மெசஞ்சிச்சு. இப்போ அந்த சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் சிக்கனில் நல்லா இறங்கும். அதனால் இப்போ நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிளறிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. குக்கரை மூடி ஸ்லிம்மில் வச்சு. அப்போ அந்த சிக்கனோட இருக்கிற தண்ணி, எண்ணெய்லாம் அந்த இதோட மிங்கிள் ஆகி வரும். சரிங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி விட்டுருங்க. மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்களா, நல்லா கொதித்து அந்த சிக்கனோட தண்ணிலாம் விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். நான் 1 ஸ்பூன் கிட்ட நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். நான் ஏன் ஒரு பச்சை மிளகா அரை கிலோக்கு போட்டிருக்கேன்னா, சின்ன பசங்க சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பிரியாணி மசாலா மசாலா அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு. நீங்கள் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சிக்கனில் அந்த கரம் மசாலா இருக்குங்களா, பிரியாணி மசாலா நல்லா இறங்கிடும். இதை ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா, எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். சிக்கனோட எண்ணெய் நல்லா ஊறி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தீங்களா, சிக்கன்லேருந்து நல்லா பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. சரிங்களா, ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஹையில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் டம்ளரில் 2.5 அரிசி அளந்து வச்சுருக்கேன். அந்த 2 டம்ளர் அரிசினா நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இது நான் பாஸ்மதி யூனிட் ரைஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த அளவோ அந்த மாதிரி அளவில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏன்னா சிக்கன் இப்போவே 3/4 பதத்துக்கு வெந்தாச்சு நம்ம ஸ்லிம்மில் வச்சனால. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி. நான் இந்த டம்ளரில் தான் 2 அளாக்கு எடுத்திருந்த அரிசி, அதில் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டம்ளருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு காரம் நான் ஃபஸ்ட்டே போட்டனால எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால் நான் போடலை திரும்பி. உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. காரம் பத்தலனாலும் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லெமனை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ரொம்ப டைட்டாக பிழியாதீங்க, அந்த தோலோட கசப்பு வந்துடும், லெமனோட தோல் கசப்பு. அதனால் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா 1/2 லெமன் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும் பிரியாணி. சரிங்களா, லெமன் எது போனால் கொஞ்சம் கெடவும் கெடாது பிரியாணி, அதனால் நம்ம லெமன் ஆட் பண்ணுறது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த லெமன் எல்லா இடத்துலையும் பரவணும். சரிங்களா, அது வரைக்கும் கிளறிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் அரிசி போடும் போது கரெக்டாக இருக்கும். நான் 1/2 hour முன்னாடி அரிசி ஊற வச்சுருந்தேன். நம்ம வதக்கும் போதே அரிசி ஊற வச்சனால எனக்கு கரெக்டாக ஊறி வந்துச்சு. அதை நான் கழுவி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறாதீங்க, ஏன்னா அரிசி ஊற வச்சனால உடஞ்சிரும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அந்த உப்பு காரம் அரிசியில் இறங்கிறதுக்காக நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. சைடுக்காக திருப்புங்க, ரொம்ப அழுத்தி திருப்பாதீங்க, அரிசி உடையாமல் திருப்புங்க. மெதுவாக அப்படியே பூ போல் திருப்பினா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு. நான் ஆல்ரெடி புதினா கொத்தமல்லி வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் எதுக்கு விடுறோன்னா, நம்ம அரிசியை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக லாஸ்ட்டாக நான் நெய் விடுறேன். பொல பொலன்னு வரும். சரிங்களா? இப்போ கரெக்டாக 2 விசில் விட்டுக்கோங்க குக்கரை. நீங்கள் தம் பண்ணுறதுனாலும் ஓகே, நான் குக்கரில் செய்கிறதுனால 2 விசில் விட்டுருக்கேன். ஸ்டீமில் அடங்கின பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட்டாக சேமியா மாதிரி பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ சைடுக்காக கிளறி விடுங்க, பார்த்து கிளறுங்க, பொறுமையாக கிளறுங்க. இப்போ அடி பிடிக்காமல் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா உதிரி உதிரியாக சேமியா மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்படி தான் உதுத்து விடுங்க. நீங்கள் கட்டி கட்டியாக கலர்னிங்கன்னா நம்ம பிரியாணி கட்டி கட்டியாகிடும். நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ செமையாக வந்திருக்கு பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் சிக்கன் பிரியாணி தான். நான் காலையில் இட்லிக்கு சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன், அரைச்சி வைத்த குழம்பு. அதோடு பிரியாணியோடு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். பிரியாணி இல்லைன்னா சண்டே மாதிரி எங்களுக்கு இருக்காது. எப்போவுமே எவ்ரி சண்டே எங்கள் வீட்டில் பிரியாணி கண்டிப்பாக இருக்கும். யார் யார் வீட்டிலலாம் சண்டே பிரியாணி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இன்னொரு ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸாக இருந்தாலும் இல்லை சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும்னு நாளைக்கு